என்ன சமையல் சாப்பிட்டு யாருக்கு எதுவும் ஆகக்கூடாது வேண்டிக்கிறாளா? என்னது டிஃபன் பாக்ஸ்ல? பக்கத்து வீட்டு கவிதா இல்ல பாபா கோயில ஒரு அப்பம் கொடுத்தான்னு கொண்டு வந்து கொடுத்தா. அந்த அப்பத்தை ஒரு டிஃபன் பாக்ஸ்ல டீ தூள் சக்கரை கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சிடணுமா. ஒரு வாரம் டெய்லி பூஜை பண்ணிட்டு 8வது நாள் கழிச்சு திறந்து பார்த்தா ஒரு அப்பம் 2 அப்பமா மாறி இருக்குமா. அப்படி ஒரு அப்பம் 2 அப்பமா மாறிடுச்சுன்னா நம்ம தான் உண்மையான பாபா பக்தனா. நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஓடி போயிட்டு நிறைய நல்லது நடக்குமா. அது ஃபெர்மெண்ட். சரி, ஓகே, ஒண்ணு இல்ல விடு. என்னது சொல்லுங்க. இல்ல, நீ ஒரு நம்பிக்கையில பண்ற, அப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ பத்தி சொல்றேன்னு சொல்லி உன் நம்பிக்கை ஹர்ட் பண்ற மாதிரி ஆகும். எதுக்கு விடு. நம்பிக்கை வேற, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது வேற. சொன்னா தானே தெரியும். நீ சொல்ற மாதிரி டீ தூள் சக்கரை தண்ணி இதெல்லாமே அந்த அப்பத்தோடவோ இல்ல அந்த சப்பாத்தியோடவோ போட்டு 7-8 நாள் மேல மூடி வைக்கும் போது அதுல ஒரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஒண்ணு நடக்கும். அதனோட விளைவா பாக்டீரியா ஈஸ்ட் இதெல்லாமே உருவாகி ஒரு பாசி மாதிரி ஒண்ணு உருவாகும். அதை மைக்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த 7-8 நாளுக்கு அப்புறம் அந்த சப்பாத்தி மேலயோ இல்ல அந்த அப்பத்து மேலயோ தனியா ஒரு லேயர் மாதிரியே ஃபார்ம் ஆகி முழுசா வளர்ந்துருக்கும். அதுதான் நம்ம தனியா பிரிச்சு எடுக்கும் போது இன்னொரு அப்பம் மாதிரி நமக்கு தெரியுது. அந்த அப்பம் குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு சயின்டிபிக் ரியாக்ஷன் தான் அப்படின்னு நான் சொல்லல. ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் மற்றும் ஒரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜரான டாக்டர் மந்த்ரா மகரிஷி அவரே சொல்லியிருக்காரு.